காலை வணக்கம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். ஆமாங்க, ஒரு முறை 2 ஃப்ரெண்ட்ஸு ஒரு வனாந்திரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தாங்களாம். நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று 2 பேருக்குள்ள ஒரு குட்டி சண்டை. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை கன்னத்திலேயே அரைஞ்சிட்டானா. அந்த ஃப்ரெண்டு உடனே அந்த மணல்லையே எழுதுனானா, என் ஃப்ரெண்டு என்னை இன்னைக்கு அடிச்சிட்டான் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போனதும் அடி வாங்கின ஃப்ரெண்டு ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டானா. அடித்த ஃப்ரெண்டு உடனே அவனை காப்பாற்றினானா. அடி வாங்கினவன் இப்போ அவனுடைய ஃப்ரெண்டு செய்த நன்மையை ஒரு பாறை மேலே எழுதி வச்சானா. அடித்த ஃப்ரெண்டு கேட்டானா, முன்னாடி உன்னை அடித்தப்போ அதை மணலில் எழுதின, இப்போ உன்னை நான் காப்பாற்றினப்போ அதை ஒரு பாறையில் எழுதுறியேன்னு கேட்ட பொழுது அந்த ஃப்ரெண்டு சொன்னானா, மணலில் எழுதுனதை காற்று அழிச்சிடும், ஆனால் கல்லில் எழுதுனதை காற்று அழிக்காது என்று. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்றவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம மன்னிச்சு மறந்துடணுங்க. அவர்கள் செய்கிற நன்மைகளை மாத்திரம்தான் நம்ம நினைவில் நிறுத்தணும். கொலோசையர் 3:13 இப்படியாய் வாசிக்கிறோம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. சிலர் சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் அவங்க செய்த தீமையை என்னால் மறக்க முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மன்னிப்பு கொடுக்கிறாரு தெரியுமா? எரேமியா 31:34 ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று. மன்னிப்பது மாத்திரம் இல்லைங்க, நான் மறந்துடுவேன், அதை நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமாங்க, மற்றவர்கள் நம் வாழ்க்கையில ஏற்படுத்தின காயங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, மறக்கவும் செஞ்சிடணுங்க. ஏன்னா அதை நாம் நினைக்க நினைக்க அது நமக்கு உள்ள வலியையும் வேதனையையும் அதிகப்படுத்ததாங்க செய்யும். கஷ்டமான விஷயம்தான், ஆனால் ஏசப்பாவோட ஒத்தாசையோட நம்மால் அதை செய்ய முடியுங்க. இந்த காலை வேளையில ஒருவேளை அப்படி யார் மேலாம் நமக்கு கசப்போ வருத்தமோ இருக்கும்னா, ஆண்டவரே அவர்களை மன்னிப்பது மாத்திரம் அல்ல, அவங்க என் வாழ்க்கையில் எனக்கு எதிராய் செய்த காரியங்களை நான் மறக்கவும் செஞ்சிடணும்னு ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது இந்த காலை வெளிலுமாய் தகப்பனே, ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுடைய பாவங்களை குறைவுகளை எப்படி மன்னிக்கிறீரோ அப்படியே ஆண்டவரே அப்பா, நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும்னு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்பா. எங்கள் இருதயத்தில் உள்ள கசப்புகள் காயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் மறைய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். பிறர் எங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை மன்னிப்பது மாத்திரம் அல்ல ராஜா, அதை நாங்கள் மறந்துவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் இந்த காலை வேளையில நிரப்பட்ட ராஜா. எல்லா கசப்புகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.